வெல்கம் பேக் டு விஜய் எட்வின் vlog guys. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே கிளம்பிட்டோம், 8 மணி ஆகுது. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி ஹில்ஸுக்கு போகிறோம். ஸோ ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து என் லொக்கேஷன்லேருந்து 60 கிலோமீட்டர்ஸு. ஸோ இந்த 60 கிலோமீட்டர்ஸை நம்ம எப்படி வந்து vlogல கவர் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க guys, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டோம். இங்கேருந்து 60 கிலோமீட்டர் மேப் போட்டுக்கலாம். இன்னொரு ஃபோனில் போகலாம் இருங்க, அது பேக்குள்ளே வச்சுக்கோ. இந்த ஃபோனில் மேப்பை போட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ இங்கேருந்து 1.5 hours காட்டுது, 9:30 மணிக்கு ரீச் ஆகிடும்னு காட்டுது. ஓகேங்களா? சரி வாங்க கைஸ் போகலாம். சரிங்க கைஸ், ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும். இந்த சைட் போடலாமா, இந்த சைட் போடலாமா? $500 பர்சரா? ஒரே இரும்பலாக இருக்குடாடி. அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம்? கண்ணு ரெட்டாக இருக்குது, ஐ கேன்சருன்ற, இருமல் வருது, த்ரோட் கேன்சருன்ற. எனக்கு ஒன்றும் புரியல சியோன். நீ பேசுகிறதெல்லாம் வந்து நியாயமாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பெட்ரோல் போட்டாச்சு, வண்டி எடுப்போமா? என்ன 500 ரூபாய்க்கு ஃபில் பண்ண ஃபுல் கோடு காட்டுது, அதிசயமா தெரியலையே. தண்ணிக்கு நீ ஊற்றுன. சரி இருங்க, போகிற வழியில் லாக் பண்ணலாம். நம்ம கோன் செட் வேறு லூஸாக இருக்குது, கடக்குன்னு. ஐயோ, அதெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினச்சேன், ரெடி பண்ணவே டைம் இல்லையே கைஸ். இன்னைக்கியோட நான் கேரளாவிலேருந்து கிளம்புறேன் கைஸ், சென்னை போகலான் இருக்கேன். ஒரு மாதிரி இங்கே டிப்ரெஷனாக இருக்குது கைஸ் கேரளாவில். எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்ம எதனா பண்ணிக்கிட்டு செத்துருவோன்னு சொல்லிட்டு நான் சென்னை போகலான் இருக்கேன். ஏன்னா நான் இங்கே தனியாக தான் இருக்கேன்னா, தனியாக வேலைக்கு ஆகலை. அதனால் நான் கொஞ்ச நாள் சென்னையில் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். அங்கே என்னடா எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்குது, நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னீங்க. நம்ம ஊர்லேயும் இருக்குது கைஸ், நிறைய இருக்குது. சரி இருங்க, நான் போகிற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் நான் vlog பண்ணுறேன். சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி இருங்க, கேரளாவோட ரோட்ஸ் பாருங்களேன், அப்படியே இறங்குறா. இது வந்து நார்மல் ரோடு, இது வந்து பெருசாக இதெல்லாம் கிடையாது, ஹில்ஸ் ரோடெலாம் கிடையாது, நார்மல் ரோடு. அப்படி வளையுது, இப்படி திரும்புது, அப்படி வளையுது. டக் 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 டக டக் டக் டகா டக 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 டக. அங்கேருந்து ஒரு வண்டிக்காரன் வரானா, அதை நம்ம இங்கேயே கவனிச்சுட்டு அப்படியே ஒரு பெண்டை போட்டு, ஆமாம் இந்த லைனை விட்டு அந்த சைட் போகக்கூடாது சரிங்களா எப்போவுமே. தக 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 டக் டக டக் டக் டக தக டக் டக. எப்படி போகுது பாருங்க ரோடு. கேரளா ரோடு நல்லா இருக்கான், பெண்டு போடலாம் நல்லா தான் இருக்குது. நம்மளோட வண்டியில் வந்து டயரோட க்ரிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிரேக், இது ரெண்டுமே பிரச்சனை. இன்னொன்று வந்து R15லலாம் பெண்டு கிண்டெல்லாம் போடும்போது பார்த்து போடுங்க. எங்கேயோ இப்போ திரும்பணுமா வண்டியை? வழி இருக்கா? நம்ம ஊர் மாதிரி நம்ப முடியாது இந்த ஊர்லாம்.
மேப் பாய்க்கு வந்து மேப்பே பார்க்க தெரில, தப்பாக சொல்லிட்டு. மேப் பாய் ஆமாம் நல்லா இருந்தது, பறந்தேன். சரி எப்படிக்கா? சரி இருங்க கைஸ், நம்ம கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி போகலாம். கைஸ் நம்ம இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் போய்டும். ரோட்ஸ்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, பீஸாக இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 வீக் லீவ்லாம் கிடச்சா கிளம்பி ட்ரிவாண்ட்ரம் வந்துடுங்க. சுற்றி பார்க்க அவ்வளோ இடம் இருக்குது. ஆக்சுவலாக வர்க்கலா மட்டுமே ஸ்பாட்டு கிடையாது, வர்க்கலா தாண்டி நிறைய ஸ்பாட்ஸ் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் இருக்குது, வர்க்கலா பீச் இருக்குது. அப்புறம் ட்ரிவாண்ட்ரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வேலி பீச் இருக்குது, சங்குமுகம் பீச் இருக்குது, நிறைய உங்களுக்கு ஸ்பாட்லாம் இருக்குது. அது மாதிரி ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்முடி, இப்போ நான் போயிட்டுருக்கேன்ல, இது ஒரு ஹில் ஸ்டேஷனாக. இதுக்கு அடுத்த ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தென்மலைன்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இங்கேயும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரில, நான் ஜஸ்ட்டு மேப் போட்டு தான் போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி இதோட ரோட்ஸ்லாம் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டீம்லாம் இருப்பீங்க தெரியுமா, நானும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து டீம் வச்சுருந்தேன். ஸோ இப்போவும் டீம்ஸ்லாம் இருக்குது எனக்கு. ஸோ டீமாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டு. அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்டாலாம் இருக்காது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சில்லான ஸ்பாட்ஸ் தான் எல்லாமே. நம்ம ஹில்ஸ் ஏறிட்டோம். கோல்டன் வேல்யூ ஃபாரஸ்ட் செக் ஸ்டேஷனாமே, செமையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு கைஸ், ரியலி ஆசம், ரியலி ஆசம். எங்கே செக் போஸ்ட் வரும்னு தெரியல, இங்கே தான் செக் போஸ்ட்டோ. எதுவும் இல்லை, கேப் பர்சர், கேப்பு பர்ஸு பா. ரெண்டு எத்தனை ரூபா? ₹100 டிக்கெட்டு 2 மெம்பர்ஸ்க்கு. இங்கே டிக்கெட்லாம் வண்டிக்கு டிக்கெட் எடுக்கணுமாடா? வண்டிக்கு டிக்கெட்லாம் எடுக்க தேவையில்ல, பார்க்கிங் பே பண்ணுமா? பட தெரில, வண்டி எடு. ஸோ கைஸ், வெல்கம் டு பொன்முடி எக்கோ டூரிஸ்ட். சரி ஓகே, நம்ம அஃபிஷியலாக உள்ளே வந்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் பிளானு, vlogல உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ₹100, ஈச் ₹50. ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்குது, ரொம்ப குளிர் அப்படியே ஜில்லோலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. இந்த ஹில்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக சில்லாக இருக்குது. ரோட்ஸ் வந்து அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல ரோட்ஸ் எல்லாம். சரி இருங்க, நான் என்ன பண்ணுறேன், டைம் லேப்பில் போட்டு வீடியோ எடுத்துடலாம். ஓகேங்களா? எத்தனை ஹேர் பின் பென்னா 26ஓ 25ஓ சொன்னாங்களே, அதில் 26ன்னு நினைக்கிறேன். 26 ஹேர் பென் பின்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி திரும்புது? கேரளா ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்.
சரி இருங்க, நான் டைம் லேப்பில் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இதை பாருங்களேன், வியூவா வேற மாதிரி இருக்குது, வேற மாதிரி. லைட்டாக ஃபால் போகுது, ரோடு இப்படி போகுது. நல்ல ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோலில் போட்டு வந்தோமா, வியூவை ரசிக்கோமா, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணோமா. ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன். இந்த மாதிரி கிளம்பி வந்து இந்த ஏதோ பாருங்க செமையாக இருக்குல்லடா, மஜாவாக இருக்குது, வேற மாதிரி. சூப்பர் காய், சூப்பர். குளிருதுடா, குளிர். இந்த வியூ காட்டுறதுக்காக தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். இதுக்காகவே நீங்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போனீங்கன்னா நான் இன்னும் நிறைய காட்டுவேன். நல்லா இருக்குங்க. சரி இருங்க, நம்ம வந்து 20வது ஹேர் பெயிண்ட் அது மட்டும் வரமாட்டேன். ஹேர் பெயிண்ட் வந்தாச்சு. ஸோ மேலே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா பாருங்க, நல்லா இருக்கா. இங்கே வந்து நிறைய பேர் சுற்றி சாப்பிட்டுலாம் இருக்காங்க. நான் சொன்ன வியூ இதுதான், பார்த்துக்கோங்க. இதோட மஜாவான வியூ என்னால் காட்ட முடியுமான்னு தெரில. இது என் வண்டி, அது என்னோட வியூ. பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ ஃபுல்லாக ஹில்ஸ் தான், வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவல் பண்ணு. சரி கொஞ்சம் நம்ம வந்து சினிமாட்டிக் போடுவோமா? ஸோ இங்கே வந்து நம்ம வண்டி நம்பரை நோட் பண்ணுறாங்க, கீழேயும் மேலேயும். அது வாங்கிக்கிறோம். ஸோ ஆஃபீஸெல்லாம் நம்ம மேலே ஏற போகிறோம், மேலே ஏற போகிறோம், மேலே ஏற போகிறோம். நம்ம மேலே வந்துட்டாங்க. ஸோ மேலே என்னென்ன நடக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபோனில் வ்ளாக் பண்ணுறேன். கோப்ரோவில் சீக்கிரமாக டக்குற வேலை இருக்குது. என்ன பண்ணுறேன், ஃபோனில் வ்ளாக் பண்ணி நான் போடுறேன். வாங்க மலைக்கு போகிறேன். போடுறாடே உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஆஃபீஷியலி பொன்முடி வந்தாச்சு. சிவன் வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு வாக்கு தான் குட்புரோவா. சரி வண்டி பார்க் பண்ணிட்டு அங்கே என்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம். நம்ம அஃபிஷியலி பொன்முடி வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்மளோட வியூஸ்லாம் இப்படி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. மேலே வந்து டாப்பில் ஒரு வியூ இருக்குது. ஸோ அந்த வியூவில் போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். வெயில் அடிக்குது, மற்றபடி ஓகே. மாதிரி தூக்கிட்டு போறியாரா? எது மாதிரிடா தூக்கின்னு போகிறாங்க, முடியலடா சாமி. சரி இருங்க, மேலே போய்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் சினிமேட்டிக் வியூலாம் காட்டிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், ஓகேவா?
இது மேலே ஏறி அங்கே ஒரு இது தெரியுதுல்ல, மேலே போவோம். நல்லா வெயில். நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அது எங்களுக்கு தெரியவே இல்லை. போகலாம். நல்லா மூச்சு வாங்குது. ஷூலாம் போடாமல் வந்தா அவ்வளோதான் ப்ரோ. நல்ல வேலை நான் ரன்னிங் ஷூ போட்டு வந்திருக்கேன். சரி மேலே போகலாம் வாங்க. கைஸ் இந்த வியூ செம்மையாக இருக்குது. இங்கே போயிட்டு அங்கே ஒரு ட்ரீ இருக்குது பாரு. ஆல்ரெடி அங்கே ஆக்குபை பண்ணிட்டுக்கிறாங்கப்பா. ஆமாம், கப்புள்ஸாக ஆக்குபை பண்ணி நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வியூலாம் காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சினிமேட்டிக்ஸ் வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ சினிமேட்டிக் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா பொன்முடி பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து 60 கிலோமீட்டர்ஸில் ஹில் ஸ்டேஷன். சரிங்களா, நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விளாக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடாகவும் இருக்கும், அப்புறம் பர்சனல் லைஃப் ரிலேட்டடாகவும் இருக்கும், அப்புறம் என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ கைஸ், நம்ம வந்த ட்ரிப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ மேலேயே நான் எண்டப் வீடியோ கொடுத்துருப்பேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வியூஸாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து ஹில் ஸ்டேஷன்ஸாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். சரிங்களா, அப்போ தான் வந்து சில்லுன்னு இருக்கும். ஹில்ஸை வந்து பார்க்குறதே வந்து ஒரு தனி ஒரு சுகம். அது என்னவோ தெரில, ஏதாச்சும் டிப்ரெஷனா இல்லைனா மைண்ட் சரியில்லைனா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து பார்க்கும்போதில்ல வேறு லெவலில் ஒரு ஃபீல் வருது. என்ன ஒன்று, இந்த மாதிரி சிங்கிளாக வர்றது தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கொஞ்சம் கப்புள்ஸாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அங்கே நிறைய பேர் கப்புள்ஸாக ஜாலியாக உட்காந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தப்பெல்லாம் எதுவும் பண்ணல. லைக் வந்து அவங்க பீஸாக உட்காந்து பேசிட்டு சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சில பேரை மிஸ் பண்ணுவோம். அது பரவாயில்ல, லைஃப்பில் நடக்கிறது தானே. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.